அதிசயம் இருக்கு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நல்ல ரசம் வைக்க கற்றுக்கிட்டாலே வாழ்நாளில் பாதி நாள் ஈஸியாக ஓடிடும். கஷ்ட காலங்களில் இந்த ரசம் தான் கை கொடுக்கும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சிருந்த புளியோட சேர்த்து ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள். நம்ம போட்ட தக்காளி உருவமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கரைச்சிக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அது சிம்ல இருக்கட்டும். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் நெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா காய்ந்த மிளகாய், கருவேப்பிள்ளை, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னா ரெடியா அப்படியே வச்சுக்கோங்க. ரசம் பண்றதுக்கு செலக்டி. ரசம் எப்போதும் லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். ரசம் கொதிக்க கூடாது, பொங்கி தான் வரணும். கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, அப்ப பொங்காது, கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரசம் இப்படி பொங்கி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை சேர்த்துருங்க. நான் பிரியாணியை